வெறும் 100 ரூபாயில் புற்றுநோயை முற்றிலும் அழிக்க சிறந்த ஒரு கைமருந்து. புற்றுநோய் வந்துவிட்டது என்றாலே சகல சப்த நாடிகளும் ஒடுங்கி போய் தளர்ந்து விடுவார்கள். அருகில் இருந்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். சிங்கம் போல சிலிப்பிக் கொண்டிருந்த பலரை வேரோடு சாய்த்து விடும் தன்மை இந்த புற்றுநோய்க்கு உண்டு. இப்பொழுது ஓரளவுக்கு மருத்துவ உலகம் சில மருந்துகளை கண்டுபிடித்து குணப்படுத்த நடவடிக்கை எடுத்தாலும் பணம் இருப்பவர்கள் மட்டுமே அந்த சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். ஆனால் அந்த வேதனை ரணம் உயிரை விட்டு விடுவதே மேல் என்று தோன்றிவிடும். இதைவிட கொடூரமாக வேறு எந்த நோயின் வீரியத்தையும் கண்முன்னே நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட புற்றுநோயை படிப்படியாக முற்றிலும் குணப்படுத்த ஒரு எளிய வைத்தியம் இது. இந்த சிகிச்சையை கண்டுபிடித்தவர் பிரேசில் நாட்டில் பிறந்தவரும் சிறந்த மருத்துவரும் சிறந்த குருவானவருமாகிய ஃபாதர் ரொமனோ சகோ என்பவர். இவர் கண்டுபிடித்த இம்மருந்தை புற்றுநோயால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் கூட உபயோகித்து குணமடைந்துள்ளனர். இனி இம்மருந்தை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இதில் பயன்படுத்தப்படும் மூலிகை எங்கும் எளிதாக கிடைக்கும் சோற்றுக்கற்றாழை ஆகும். சோற்றுக்கற்றாழை 400 கிராம், சுத்தமான தேன் 500 கிராம், விஸ்கி அல்லது பிராந்தி 50 மில்லி மருந்தாக மட்டும் பயன்படுத்துக. தயாரிப்பு முறை: சோற்றுக்கற்றாழையை எடுத்து பக்கவாட்டில் உள்ள முட்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். தோலை நீக்கிவிடக் கூடாது. தோலை சுத்தமான துணியினால் துடைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறிதாக கற்றாழையை நறுக்கிக் கொள்ள வேண்டும். நறுக்கப்பட்ட துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேன் மற்றும் விஸ்கி அல்லது பிராந்தியுடன் சேர்த்து ஒரு கரண்டியால் நன்றாக கலக்க வேண்டும். இப்பொழுது மருந்து தயாராகிவிட்டது. மருந்தை உட்கொள்ளும் விதம்: இம்மருந்தை தினமும் 3 வேளை உணவு அருந்துவதற்கு 30 நிமிடத்திற்கு முன் 15 மில்லி விகிதம் உண்ண வேண்டும். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் பொழுதும் மருந்தை நன்றாக குலுக்கிக் கொள்ள வேண்டும். மேலே சொன்ன அளவில் செய்தால் 10 நாட்களுக்கு இந்த மருந்து வரும். மருந்து தீர்ந்தவுடன் 10 நாள் கழித்து மீண்டும் தயாரித்து உண்ண வேண்டும். 10 நாட்களுக்கு மேல் மருந்தை ஸ்டோரேஜ் செய்யக்கூடாது. இடையிடையே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோய் நன்கு குணமாகும் வரை மருந்தை உட்கொள்ள வேண்டும். சிலருக்கு மிக குறுகிய காலத்திலேயே இதன் மூலம் நிவாரணம் கிடைத்துள்ளது. மிகவும் எளிதான சக்தி மிகுந்த மருந்து ஆகும். மருந்தை குளிர்சாதன பெட்டியிலோ அல்லது அதிக வெப்பம் இல்லாத இடங்களிலோ காற்று புகாத பாட்டிலில் வைத்திருப்பது நல்லது. உங்களால் முடிந்தவரை உங்கள் நட்பு வட்டாரத்தில் இதை தெரியப்படுத்துங்கள். யாரோ ஒருவருக்கு இது மிக தேவையானதாக இருக்கக்கூடும். சிகரெட் பிடிக்கும் அனைவரும் உடனடியாக புகைப்பழக்கத்தை நிறுத்தி இம்மருந்தை உட்கொள்ள ஆரம்பித்தால் நல்லது. ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்றதா நினைச்சுக்கோங்க. கண் முன்னாலேயே உங்க மனைவி, குழந்தைகள், வயசான அப்பா, அம்மா எல்லோரும் நீங்க இல்லாம கஷ்டப்பட போறதை நினைத்து பாருங்கள். அந்த கருமத்தை இதுக்கு மேல தொடுவீங்களா?